அனைவருக்கும் வணக்கம். கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைய அனுபவ மொழிகள். எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் குழந்தைகள் சோர்ந்து மெலிந்து போய்விடும். அதாவது குழந்தைகளை கவனிப்பது, இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு குழந்தைகளை கவனிப்பாரற்று இருப்பார்கள். அதனால் அது சோர்ந்து மெலிந்து வரும். சில நேரங்களில் போகின்ற பாதையில் எல்லாம் வெற்றி செய்தி கிடைக்கும். சில நேரங்களில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தோல்வி வரும். காரணங்களை சொல்ல முடியாது. காரியம் எப்படியோ நடக்கும். நமக்கே அதிசயமாக இருக்கும், நமக்கே விரக்தியாக இருக்கும். நாம் ஒன்றும் செய்யாமலே நம்மை சுற்றிலும் ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நாம் வெற்றியை நினைத்து போனால் அது தோல்வி ஏற்படும், தோல்வியை நினைத்து போனால் வெற்றி ஏற்படும். மனிதன் நாடி நரம்புகளை தளரச் செய்து படுக்கையில் போட்டுவிடும் சோதனைகள் தொடர்ச்சியாக வந்துவிடுகின்றன. அதற்கு காரணமானவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டால் அவர்களை கொலை செய்யும் எண்ணம் கோழைக்கும் வந்துவிடும். தன் துன்பத்திற்கு காரணம் யார் என்று தெரிந்தறிந்தால் அந்த தீய எண்ணம், கொலை செய்கின்ற எண்ணம் சாதாரணமாக வீரம் இல்லாதவனுக்கு கூட ஏற்படும் என்று சொல்கின்றார். மனிதனின் சுக துக்கங்களை நிர்ணயிப்பதற்கு ஈஸ்வரன் இருக்கின்றானோ இல்லையோ? மது இருக்கிறது, அது பல விஷயங்களை மூடி வைத்திருக்கிறது. சில சமயங்களில் மனதில் உள்ள திறக்கக்கூடாத அறையை திறந்து விடுகிறது. குடித்தவனிடம் அந்தரங்கம் இல்லை, அவன் இதயம் ஊருணி தண்ணீர். ஊருணி அப்படின்னா கிணற்று நீர், இறக்க ஊறும். அதுபோல் அவனுடைய போதை ஏற அவன் ஏதாவது உளறிக்கொண்டே இருப்பான். ஏராளமான வாய்ப்புகள் வரும்போது தான் ஒருவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கடைசியில் மோசமான ஒன்று கிடைத்துவிடும். சாட்டை இனாமாக கிடைத்தால் ஜட்கா வண்டியை விலைக்கு வாங்க மாட்டார்களா நம்முடைய தமிழர்கள் என்று ஒவ்வொரு பகுதியாக அதில் மனிதர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்கள் போன்றவற்றை இந்த பதிவில் வெளிச்சமிட்டு காட்டுகின்றார். ஆகவே இந்த அறிவுரைகள் எல்லோருக்கும் பயன்படும். இந்த பயன்படும் அறிவுரைகளை அனுபவ மொழிகள், அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், கேட்ட செய்திகள் போன்றவற்றை எல்லாரும் தொகுத்து தான் அனுபவ மொழியாக கொடுத்திருக்கின்றார். அந்த அனுபவ மொழிகளை படியுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.